ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம தயார் பண்ண போகிறது நல்ல சூப்பர் டேஸ்டான கேரளா சத்யா ஸ்பெஷல் அடப்பிரதமன் பாயசம் தான். பாயசங்களோட ராஜா தான் அடப்பிரதமன், அப்படி தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. நல்ல சூப்பர் டேஸ்டான இந்த பாயசம் குக்கிங் கொஞ்சம் கூட தெரியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோவில் சொல்கிற அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சுருந்தா கொஞ்சம் கூட ஃப்ளாப் ஆகி போகாமல் சூப்பராக நம்ம வீட்டில் தயார் பண்ணி எடுக்கலாம். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 250 கிராம் அரிசி ஆடை நான் எடுத்திருக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் அதே மாதிரி ஆன்லைனிலும் வாங்குறதுக்கு கிடைக்கும். இது ஒன்று வேக வச்சு எடுக்கணும். நமக்கு கேஸ் சிலிண்டருக்கு இந்த டைமில் கிடைக்காததுனால நான் குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக தான் இப்படி செய்கிறேன். அல்லாச்சா நம்ம சாதாரணமாக சாப்பாடெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு கலத்தில் இது போட்டு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சு தான் கரெக்டாக எடுக்கணும். கூட வெல்லம் எடுத்திருக்கு. 500 கிராம் வெல்லம் நான் எடுத்திருக்கு. 1/2 கிலோ இருக்கும். இதிலேக்கு கொஞ்சம் தண்ணி இதே மாதிரி ஊற்றலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி தான் நான் ஊற்றி இருக்கு. இது நமக்கு காய்ச்சி எடுக்கலாம், பானியாக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதொரு வடிகட்டியிலே போட்டு கரெக்டாக அதிலே அழுக்கெல்லாம் மாற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ வெள்ளத்தின் பானி கரெக்டாக கொதிச்சு வந்துருச்சு. நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இது ஆறதுக்கு விடலாம். அடை குக்கரில் 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசிலில் நான் வேக வச்சு எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா அதனோட தண்ணியெல்லாம் வடித்து போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அடை தான் இது. இனி நமக்கு பாயசம் செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் நெய் நான் அதிலேக்கு ஊற்றியிருக்கு. அதிலேக்கு 1/4 கப்பு தேங்காய் சின்ன பீஸாய் நறுக்கியது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த தேங்காய் கண்டிப்பாக நம்ம பாயசத்தில் சேர்க்கணும். ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூட கேஷ்யூ நட்டும் ரைசின்ஸும் உங்களுக்கு பிடிச்ச அளவில் எடுத்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ கேஷ்யூ நட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கு. கூட ரைசின்ஸும் நமக்கு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆறதுக்கு வச்சுருந்த வெள்ளத்தின் பானி இந்த நெய்யிலேக்கு ஊற்றலாம். இதில் அழுக்கொன்றும் இல்லாமல் இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் நம்ம நெய்யிலேக்கு இந்த வெள்ளத்தின் பானி ஊற்றணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்செடுத்திருந்த அடை இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அடை இந்த வெள்ளத்தின் பானியிலேக்கு சேர்க்கும்போது இதில் நெய் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பீஸு இன்னொரு பீஸில் ஒட்டி பிடிக்காமல் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இது வெள்ளத்தின் பானியிலேக்கு சேர்த்து நமக்கு இதே மாதிரி நல்லா கலர் விட்டு எடுக்கலாம். கேரளா ரெசிபிகளில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ரெசிபிகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. நெக்ஸ்ட் டேயில் நின்று உங்களுக்காக நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். முன்னாடி நான் இந்த மாதிரி சொல்லிய போதும் ரோஸ்லின் மஞ்சுளா என்ன ஒரு சிஸ்டர் தான் இந்த ரெசிபி எனக்கு சஜஸ்ட் பண்ணியது. அதனால தான் உங்களுக்காக எல்லாருக்குமே நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இனி இதிலேக்கு 1/4 கப்பு ஜவ்வரிசி வேக வச்சு தான் சேர்க்க போகிறேன். இது வெந்து வரும்போது 1 கப்பு இருக்கும் பாருங்கள். இது இதே மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது நான் குக்கரில் தான் வேக வச்சு எடுத்தது. 1/4 கப்பு ஜவ்வரிசியிலேக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி 3 விசில் வருന്ന வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்து ஜவ்வரிசி தான் இது. இதை தண்ணியில் நான் ஊற வைக்கலாம், அப்படியே கழுகி வேக வச்சு எடுத்தது தான். இனி இதிலேக்கு 6 கப்பு தேங்காயோட 2வது பால் சேர்க்கலாம். இந்த பாயசத்துக்காக 2 தேங்காய் தான் நான் எடுத்திருக்கு. மீடியம் சைஸில் 2 தேங்காய் தான் நான் எடுத்தது. அதனோட 2வது பால் தான் இது. 6 கப்பு பால் இருக்கும். பாலும் சேர்த்தி இதே மாதிரி நல்ல கலர் விட்டு பாயசம் நல்லா திக்காக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அடையும் அதே மாதிரி ஜவ்வரிசியும் எல்லாம் நல்லா வெந்தது தான், அதனால் இது சீக்கிரம் ஆயிடும். இனி இதிலேக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கலாம். இனி பக்கம் பேலன்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்கிறது. இந்த பாயசம் ஆறும்போது நல்ல திக்காயிட்டு இருக்கும். இனி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். அல்லாச்சா 5 ஏலக்காய் தூள் பண்ணி நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். கரெக்டாக அளவாக இருக்கும். கூட 1 டீஸ்பூன் சுக்கு பொடி கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். சுக்கு பொடி சேர்க்கும்போது நம்ம பாயசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி ஏலக்காயும் நம்ம முன்னாடியே சேர்க்கறதுனால நம்ம பாயசத்தில் வெந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு நம்ம பாயசத்துக்கு கிடைக்கும். இது ஒரு சிலர் கடைசியில் தான் சேர்த்துடுவாங்க, ஆனால் நான் முன்னாடியே சேர்த்துடும். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பாயசம் நல்ல திக்காயிட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த டைமில் நமக்கு இதில் தேங்காய் பாலிൻ്റെ ஃபஸ்ட்டு பால் இதிலேக்கு சேர்க்கலாம். 1 கப்பு பால் தான் நான் சேர்த்தி இருக்கு. 1/2 கப்பு பால் வரைக்கும் நமக்கு சேர்க்கலாம்.
தேங்காய் பால் எவ்வளோ சேர்த்தியிருந்தாலும் இந்த பாயசத்தின் டேஸ்ட் வந்து அதிகமாகிடும். ஃபஸ்ட்டு பால் சேர்த்தியதுக்கு அப்புறமா நம்ம இது கொதிக்க விடக்கூடாது. இதே மாதிரி கலரை விட்டு நல்லா ஒன்று சூடு பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா கேஷ்யூ நட்டும் ரெய்சின்ஸும் அதே மாதிரி தேங்காய் ஃப்ரை பண்ணியதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து இதனுடையெல்லாம் பாதி தான் இதிலேக்கு சேர்க்க போகிறேன். பாதி வந்து நமக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக மாற்றி வைக்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணலாம். நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா சத்யா ஸ்பெஷல் அடப்பிரதமன் பாயசம் ரெடி ஆயிருக்கு. இந்த அடப்பிரதமன் இல்லாமல் கேரளாவில் ஒரு சத்யே இருக்காது. அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.